அருமை இரட்சகரின் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு இந்த ஒரு அற்புதமான நாளில், அதிசயமான நாளில், வருடத்திற்கு ஒரு தடவை நாம் ஆராதிக்கக்கூடிய நாள் இன்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெத்லகேம் நகரிலே மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார். அந்த ஆண்டவருக்காக நாம் ஆராதனை செய்வோம், ஸ்துதிப்போம், ஆராதிப்போம், விசுவாசிப்போம், நேசிப்போம். அவரை உயிருள்ள நாளெல்லாம் நம்மளை பார்த்துக்கொள்ள, நம்மளை பாதுகாக்க, நமது ஆபத்து, விபத்து, மரணங்கள், நோய்கள், நொடிகள், வேதனைகள், பாடுகள் எல்லாத்தையும் சுமக்கக்கூடிய ஒரு என் ஆட்டுக்குட்டியான அன்பு தேவன் இயேசு கிறிஸ்து இந்த நகரிலே பிறந்திருக்கிறது நமக்கு பாக்கியம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசி, அப்பொழுது நீ என்ன படுவாய்? பாக்கியவானாயிருப்பாய். என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு மறு உத்தரவு தந்து நீ அறியாத எட்டாத பெரிய பெரிய காரியங்களை மகனே மகளே நான் உனக்கு அறிவிப்பேன் என்கிறார் என் அன்பு தெய்வம். இந்த தேசத்தில், இந்த உலகத்தில் எங்கே போனாலும், எங்கே தேடினாலும் எங்கள் அப்பா இயேசு கிறிஸ்துவை தவிர எந்த ஒரு கடவுளும் இல்லை. அடித்து சொல்லுவேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு. என் அன்பு தகப்பன் நமக்காக இந்த தேசத்தில், இந்த உலகத்தில், இந்த பூமியில் பிதாவானவர் தன் ஒரே மகனான இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே அனுப்பினார். யாருக்காக? யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக, நாம் எல்லோருக்காகவும். ஏன் அனுப்பினார்? பாவங்கள் அதிகரித்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே மனம் தாங்க முடியவில்லை, பொறுக்க முடியவில்லை, வேதனையில் அழுது கொண்டிருக்கிறார் நம் ஆண்டவர். இன்றும் நாம் அதே பாவத்தில் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். வேதனையில் வேதனை, பாடு அனுபவித்து கொண்டே இருக்கிறோம். ஏன் இந்த வேதனை? ஏன் இந்த பாடு? ஏன் இந்த வியாதி? ஏன் இந்த சாத்தான் நம்மளை பிடித்து கொண்டு வைத்திருக்கிறான்? விடுவிக்க யாரும் இல்லையா? ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். என் மகனே, அவரிடம் ஓடிவா, அவர் உன்னை அணைத்து கொள்வார். ஒரு மனுஷனுக்கு 2 மகன். நீங்கள் வாசிச்சிருப்பீங்க பைபிளில். லூக்கா 15வது அதிகாரத்தில் 11லேருந்து 34 வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா பூரா கம்ப்ளீட்டாக தெரியும். ஒரு மனுஷனுக்கு 2 மகன். சிறியவன் தன் தகப்பனிடம் போய், அப்பா எனக்குள்ள பாகத்தை எனக்கு பிரித்து கொடுங்கள். ஏன்னா 2 மகன், 2 பாகமாக பிரித்து என் பாகத்தை எனக்கு கொடுங்கள், நான் தூர் தேசத்துக்கு போகிறேன் என்று. உடனே தகப்பன் கொடுத்து விடுவாரா? சொல்லுங்க பார்ப்போம். முடியாது. ஏதோ அப்படி இப்படி சொல்லி ஆறுதல் சொல்லி அவன் முடியலை. எனக்கு வேணும்னா நான் போவேன். கொடுத்துட்டார் தகப்பன். எல்லாம் 2 பாகமாக பிரித்து ஒரு பாகத்தை சின்ன இளையவனுக்கு கொடுத்துட்டார். தூர தேசத்துக்கு அவன் போனான். ஒரு வீடை எடுத்தான், வீட்டில் குடியிருந்தான். இருக்கிற செல்வங்கள் எல்லாம், நகை, பொண்ணு, எல்லாம் பணங்கள் எல்லாம், ஒவ்வொரு லேடிஸ் இஸ்திரி. இப்போ நாம் ஒவ்வொரு நாளைக்கு ட்ரெஸ்ஸு, சட்டையை சேஞ்ச் பண்ணுவோம், துவைக்கிறதுக்காக வேண்டி போடுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு பிள்ளைகளை, லேடிஸை படுக்கை அறைக்கு கூட்டு வருவான். பணத்தை எல்லாம் செலவழித்தான். ஃப்ரெண்ட்ஸு, நண்பர்கள், அவர்களையும் சேர்த்து கொண்டான். அவர்களுக்கும் குடி, மது, போதைகள் எல்லாம் கொடுத்து ஒரு நாள் அந்தோ பரிதாபமான நாள். எதிர்பார்த்திருக்க மாட்டான் அந்த மகன், இந்த மாதிரி ஒரு நாள் வருமா என்று. அப்படிப்பட்ட நாள் அந்த தேசத்தில் வந்தது. பஞ்சகாலம் வந்தது. பஞ்சகாலம். ஹல்லேலூயா.